Malang tidak berbau. Hari ini saya bersama seorang OB yang telah membuat tuntutan di bawah lindung 24 jam. Beliau telah kemalangan ketika beliau membawa haiwan peliharaan beriadah. Beliau telah diserang oleh seekor anjing liar. Akibat kemalangan tersebut, beliau telah mengalami kecederaan di tangan kanan dan membuat tuntutan untuk sijil tuti sakit. Hari ini kita akan mengetahui lebih lanjut apa yang berlaku. என் பேர் ஹேமாவதி கற்பையா. நான் கல்யாணம் பண்ணிட்டேன். நான் மெல்பர்ன் பெட்ரோலஜியில் வேலை செய்கிறேன். 14 ஜூனில் நான் யதார்த்தமாக வாக்கிங் போகிறதுக்காக என்னோட நாயும் செத்து, சிம்பா என்னோட நாய் பேர், அதையும் செத்து நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது வர்ற வழியில் ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். என்ன நடந்துச்சுன்னா, திடீர்னு இங்கேருந்து ஒரு நாய் என்னோட பப்பியை அட்டாக் பண்ண வந்துச்சு. ஸோ அதுக்கு அட்டாக் பண்ணும் போது நான் என் பப்பியை காப்பாற்றுறதுக்காக நான் அந்த கயிறு பிடிச்சி இழுக்கும் போது அந்த நாய் இதுங்க ரெண்டும் சண்டை போடும்போது எதிர்பார்க்காம என் கையை கடிச்சிச்சு. அது நாய் கடிச்சோன்னே என்ன ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கை வீங்கிடுச்சு. நினச்சி இது நார்மல் அப்படின்ட்டு. அப்புறம் நேரம் ரொம்ப கை வீங்கி கையெல்லாம் கடுக்க ஆரம்பித்தோன்னே நான் ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போனோடனே அங்கே இது ரொம்ப சீரியஸ் கேஸு, ரேபிஸ் இன்ஜெக்ஷன்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அட்மிட் பண்ணணுன்னு சொல்லிட்டு என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு நான் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் லைக் ஸ்மால் ஆப்ரேஷன் மாதிரி அந்த ஊடெல்லாம் க்ளீன் பண்ணி அனுப்பி விட்டுட்டு நான் எம்சி கொடுத்தாங்க. ஒரு 2 வீக்ஸ் 2 வாரம் எம்சி கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணினேன், ஒரு 2-3 நாள் சென்று என்னோடய ஆஃபீஸ்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா நான் ஆன் மெடிக்கல் லீவ்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுனால அப்புறம் என்னோடய ஆஃபீஸ்லேருந்து என்னோடய மெல்பர்ன் பெத்தாலஜி என் கம்பெனிலேருந்து எனக்கு இந்த மாதிரி சொன்னாங்க, இப்போ நான் சொக்ஸோவில் செக் பண்ணிவிட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அவங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, 1 ஜூன்லேருந்து சொக்ஸோ அவங்களோட அந்த சொக்ஸோட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல் கவரேஜ், நாட் ஒன்லி வேலைக்கு போகிற டைம் ஒண்டி இல்லை, ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ் வேலை சம்மந்தம் மட்டும் இல்லை, வீட்டில் வெளியே எங்கே எப்போ வேணுமா நடந்தாலும் புது ஒரு கவரேஜ் கொண்டு வந்திருக்கோம். அங்கே நீ இதை நீ போர்ட்டலில் தான் போயிட்டு சொக்ஸோ போர்ட்டலில் போயிட்டு நீ சப்மிட் பண்ணணும். முன்னெல்லாம் நம்ம ஆஃபீஸில் சப்மிட் பண்ணோம். அப்புறம் ஒரு பெரிய கிளைம் ஃபார்ம் இருக்கும். அப்புறம் பத்தல் அக்கறெல்லாம் ஒழுங்காக இல்லைன்னா அது திருப்பி ரிட்டன் ஆகும். ஆனால் இந்த நியூ சிஸ்டம் கொண்டு வந்தது கொஞ்சம் ரொம்ப சுலபமாக தான் இருந்துச்சு. எல்லாமே ஆன்லைனில் சப்மிட் பண்ணிடலாம். இது ரொம்ப எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் செஞ்ச வரைக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு யதார்த்தமாக அந்த ஜூன் மாதத்துலேயே இந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. இது உண்மையிலே எல்லாத்துக்கும் ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு நியூ ஸ்கீம் சொக்ஸோ கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் இது ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் நம்மளை கவரேஜ் பண்ணுது. வேலைக்கு போகிற டைமில் ஒண்டி இல்லை, ஈவன் இந்த வீட்டில் நான் சொன்ன மாதிரியே வீட்டில் வெளியே எங்கே எப்போ நடந்தாலும் இந்த சொக்ஸோ க்ளீன் பண்ணுது. இது உண்மையாலுமே ரொம்ப பயனுள்ள ஒரு ஸ்கீமாக நான் நினைக்கிறேன். பெசோக்கு ரொம்ப நன்றி இந்த புது ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கு. இது மெண்டிட்டரியாக இருந்துச்சு. இப்போதைக்கு அதை லைக் பிலியான்னு சொல்லிட்டு நம்ம அதை சாரம் பண்ணுறோமா இல்லையான்னு நம்ம சொந்த மாதிரி டிசைட் பண்ணலான்னு. ஆனால் நான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு நாய் கடிச்சது பெரிய அடியில் லைக் ஜஸ்ட் ஸ்மால் சின்ன அடிங்க தான். ஆனால் எனக்கே அந்த கிளைம் கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த கிளைம் கண்டிப்பாக கிடைக்கும். நான் எல்லாத்துக்கிட்டையும் என்ன கேட்குறேன்னா, கண்டிப்பாக இந்த சொக்ஸோவை கண்டிப்பாக நீங்கள் சாரம் பண்ணுங்க. இது ஒரு பிலியானா நினைக்காதீங்க. நான் எல்லா பஞ்சாரமுக்கும் என்ன கேட்டுக்கிறேன்னா, இதை நீங்கள் கண்டிப்பாக சாரம் பண்ணுங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு சின்ன அடிக்கே எனக்கு சொக்ஸோ கிளைம் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ உங்களுக்கும் எல்லாத்துக்கும் இந்த விபத்து நடக்கக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். நம்ம எதிர்பார்க்காம ஒரு சமயம் நடக்கும். அதனால நீங்கள் இதை நான் உங்களை எல்லாத்தையும் கண்டிப்பாக நான் என்கரேஜ் பண்ணுறேன். இதை கண்டிப்பாக மெண்டிட்டரியாக சாரம் பண்ணுங்க. இது ஒரு ஆப்ஷனலாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே சொக்ஸோ கிளைம் பண்ணணும், அதோட கான்ட்ரிபியூட் பண்ணணும் உங்கள் இதுலேருந்து. இது கண்டிப்பாக நீங்கள் செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன்.